ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெப எழுப்புதல் அக்கினி ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நாம் ஏற்றுக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் நாயகமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இதை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சின்னவன் ஆயமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நாம் கர்த்தர் ஒரு மனுஷனை எடுத்து பயன்படுத்த விரும்பினால் அவர் எப்படி வேணாலும் அவனை அலங்கரித்து அவனை பயன்படுத்துவார். இதை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களில் பலவிதமான மனிதர்களால் நாம் மட்டுப்படுத்தப்படலாம். பலதரப்பட்டதான மனிதர்கள் நம்மை ஏளனமாய் பரியாசமாய் எண்ணலாம். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களிடம் பண வசதி இல்லை என்பதற்காகவோ அல்லது உங்களிடம் சரியான படிப்பு அந்தஸ்து இல்லாதனாலேயோ அல்லது உங்களிடம் சொத்து சுகம் இல்லாத நிமித்தமோ மனிதர்கள் உங்களை புறக்கணித்து மனிதர்களுக்கு மத்தியில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக ஒருவேளை நாம் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நாம் தான் அவருக்கு தேவை. தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது எல்லா மனிதர்களும் அவனை புறக்கணித்தார்கள். பெற்ற தகப்பனே அவனை புறக்கணித்தான். தீர்க்கதரிசி சாமுவேல் வீட்டுக்கு வந்த சமயத்தில் எல்லா குமாரர்களையும் காட்டிட்டு கடைசியாக இவ்வளோதானா என்று கேட்கும்போது அப்போதான் தாவீதை அழைப்பிட்டான். இதை கேட்டுக்கொண்ட கருமையான பிள்ளைகளே, அந்த தாவீதை தான் கர்த்தருக்கு தேவை. அந்த தாவீதின் மேலே தான் கும்பாபிஷேகம் ஊற்றப்பட்டது. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தான் ஆண்டவருக்கு தேவை. உன் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னை யாரெல்லாம் அற்பமாய் எண்ணினார்கள் அவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இதை நிச்சயமாய் உயர்த்துவார். இன்று வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாதவர். ஜெபிப்போம். உங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையுள்ள நல்ல தெய்வமே, சின்னவன் ஆயமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று எழுதியிருக்கிறபடி அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை கர்த்தர் உயர்த்தி வைத்தது மாத்திரமல்ல, அந்த தாவீதின் மூலமாக ஈசாயின் வம்சமே பிறக்கும்படியாக அந்த ஈசாயின் வம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உருவாகும்படி என் தேவன் தாவீதை முன் குறித்தது போல இந்த நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. யார் யார் தங்களுடைய தாழ்மையிலே அப்பாக கதறி கொண்டிருக்கிறார்களோ, எல்லாரும் என்னை அற்பமாக எண்ணுகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு மத்தியில் கத்த உயர்த்துவீராக, கத்த கனம் பண்ணுவீராக. கிருபைகளை ஒப்பு கொடுக்கவும் தாழ்த்தமாக பிடிக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.